சென்னையில் இரவு நேர பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது பற்றி நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்கொலை செய்து கொண்ட அந்த காவலர் யார், எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற காரணம் குறித்து தெரிய வந்திருக்கா? சென்னை பரங்கிமலையில் இருக்கக்கூடிய இணை ஆணையாளர் அலுவலகத்துக்குள்ளதான் ஆயுதப்படை அலுவலகம் இருக்கு. ஆயுதப்படை கிடங்கு இங்கே தான் இருக்கு. துப்பாக்கி கிடங்கு இருக்கு. அந்த துப்பாக்கி கிடங்குல பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர் தான் 23 வயதான கோபிநாத். அவர் நேற்று இரவு 2 மணிக்கு அவர் பணிக்கு வந்திருக்காரு. நேற்று நள்ளிரவு 2 மணிக்கு. அவருடைய பணி நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணிலிருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் 5 மணி நேரம் அவருடைய பணி நேரம். 2 பேர் அந்த பணியில தொடர்ந்து இருந்திருக்காங்க சுழற்சி முறையில். இவர் இரவு 2 மணிக்கு அந்த பணிக்கு வந்திருக்காரு. 2 மணிக்கு பணிக்கு வந்தவர் இரவு 3:30 மணி அளவில் நள்ளிரவு 3:30 மணி அளவில் 303 என்று வகையை சார்ந்த துப்பாக்கி, நீல துப்பாக்கியை வச்சு 1 இன்ச் அளவில் துப்பாக்கி குண்டது. அந்த துப்பாக்கியை வச்சு அவர் இந்த தாடையில் வச்சு அவர் துப்பாக்கி தற்கொலை செய்து கொண்டதா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மதுரையை சார்ந்த கோபிநாத் 23 வயது 3 மாதங்களுக்கு முன்பு தான் இங்கே பணிக்கு வந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அவர் பழனி பட்டாலியன்ல இருந்து 3 மாதங்களுக்கு முன்பு தான் இங்கே பணிக்கு வந்திருக்காரு. தொடர்ந்து 3 மாதங்களாக அவருக்கு சம்பளம் வழங்கப்படலை. ஏன்னா பணி மாற்றம் பெற்று வந்தவங்களுக்கு இது வரைக்கும் இந்த 3 மாதமாக சம்பளம் ஒன்றும் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 3 மாதங்களாக அவர் தொடர்ந்து விடுப்பு எடுக்க முடியாத நிலையில் இருந்ததாகவும், அவர் சொந்த ஊர் மதுரைக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. விடுப்பவும் அது மாதிரி சம்பள பிரச்சனையாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதை பற்றி காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தமிழரசன். ரகுவரன் தற்கொலை செய்து கொண்ட காவலர் கோபிநாத் இறுதியாக செல்போனில் யாரிடம் தொடர்பு கொண்டு பேசினாரா? காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுகிறது? அதாவது ஆயுதப்படை கிடங்குல அவர் பணிபுரிஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய பரங்கிமலை பகுதியில தான் அவர் நண்பர்களுடன் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அவர் ஏற்கனவே மன வருத்தத்தில் இருந்தாதான் அவருடைய நண்பர்கள் நம்ம இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து 3 மாதம் சம்பளம் கிடைக்கல அவரு. அது மட்டும் இல்லாம வீட்டு நினைவாகவே அவர் இருந்தாரு. பழனி பட்டாலியன்ல இருந்து வந்ததுனால அவர் ஊருக்கு செல்லக்கூடிய நிலை இருந்தது. அது பற்றி விடுப்பு கேட்டுக்கிட்டே இருந்ததாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து நீண்ட நேரம் நேற்று காலை அவர் அவங்க உயர் அதிகாரிகளிடம் விடுப்பு கேட்டு நின்று கொண்டே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நேற்று இரவு, அதாவது நள்ளிரவு 3:30 மணி அளவுதான் அவர் இந்த தற்கொலை ஈடுபட்டிருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால அவர் எந்த வகையான துப்பாக்கி 303 என்று சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கியையும் கைப்பற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய செல்போன் மற்றும் அவருடைய அறையில் தங்கியிருந்த நண்பர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இரவு பணி காவலர் துப்பாக்கியால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்த உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரகுவரன்.